கடந்த ஒரு வாரமாகவே நிறைய போக்கு காட்டிவிட்டது இந்த ஃபெஞ்சல் புயல். காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாகி அதன் பின் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இது புயலாக வலுப்பெறுமா வலுப்பெறாதா என்ற ஒரு கேள்வி 2-3 நாட்களுக்கு இழுத்துட்டு போயிட்டு இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் புயலாக வலுப்பெறும்னு சொன்னாங்க, அப்புறம் புயலாக வலுப்பெறாதுன்னு சொன்னாங்க, அப்புறம் திடீர்னு புயலாக வலுப்பெறும்னு மறுபடியும் ஒரு அறிவிப்பை கொடுக்குறாங்க. தற்பொழுது அதனுடைய தாக்கத்தை நாம் தொடர்ந்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம். வட கடலோர தமிழக பகுதிகள் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகள் தற்பொழுது இந்த ஃபெஞ்சல் புயலினால் பெரும் மழையை பெற்றுக் கொண்டிருக்கின்றன பல்வேறு பகுதிகளில். இந்த நிலையில் நம்ம திரையில் பார்த்து கொண்டிருப்பது கடந்த 12 மணி நேரத்தில் இந்த சிஸ்டம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக பறந்து விரிந்து தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளில் தன்னுடைய கரங்களை வலுப்படுத்தியிருக்கிறது அப்படின்றது தான். எந்த அளவுக்கு ஒரு மழைப்பொழிவை இந்த பகுதியில் கொடுத்துட்டு இருக்கோ அதே அளவுக்கு கடல் பகுதியும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருக்கிறது இந்த ஃபெஞ்சல் புயல் சின்னம். இது கரையை எப்போது கடக்க இருக்கிறது என்பது தொடர்பாக பல்வேறு விதமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்று மாலையே கரையை கடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. நாளை காலை வரை இதை எடுத்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி மெதுவாக தான் இது நகர இருக்குது அப்படின்னும் போது ஒரு அதிதீவிர மழையை மீண்டும் நாம் எதிர்பார்க்கலாம் என்ற ஒரு நிலவரம் தான் தற்போது இருக்கிறது. ஆனாலும் ரெயின் பேண்ட்ஸ் நமக்கு வேற மாதிரியான ஒரு தகவலை சொல்லுது. ரெயின் பேண்ட் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஒரு பெரிய சிஸ்டம் ஒரு பெருமழையை கொடுத்துட்டு கடலோர பகுதிகளில் அப்படியே உள்ள நகர்ந்து உள் தமிழகத்திற்கும் தெற்கு ஆந்திரத்தின் பிற பகுதிகளுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறது. அதே நேரத்தில் இவ்வளவு நேரம் இல்லாத ஒரு ரெயின் பேண்ட் விசாகப்பட்டினத்திற்கு அருகே உருவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். சோ இதன் பிறகு மழை இல்லையா, இங்க எந்த ஒரு ரெயின் பேண்டும் இல்லையே அப்படின்னு நம்ம நினைக்கும் போது திடீர்னு இங்க ஒரு ரெயின் பேண்ட் உருவாகுது. சோ இங்கேயும் இது மாதிரியான ஒரு மழை தரக்கூடிய ஒரு ரெயின் பேண்ட் உருவாகுமோ என்ற ஒரு கேள்வியும் எழுகிறது. சில வானிலை ஆர்வலர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, மாலை வேளைக்கு பிறகு இரவு நேரத்தில் மீண்டும் மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். தற்போதைய நிலவரத்தை பொறுத்த வரைக்கும் பாருங்க, சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் ஒரு பிரேக் கிடைச்சிருக்கிறத பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அடுத்த ஒரு மணி நேரத்தில் சில இடங்களில் மிதமான அளவில் மீண்டும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்கிறோம். அதே நேரத்தில் சென்னையை ஒட்டி இருக்கக்கூடிய பிற பகுதிகளிலும் பாருங்க மழை எந்த அளவுக்கு விஸ்தாரம் அடைந்திருக்கிறது. கீழே புதுச்சேரி தாண்டி கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகள், அப்படியே கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, தருமபுரி, கிருஷ்ணகிரி வரைக்குமே கூட இங்க மேல வட பகுதிகளில் வேலூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் இந்த பகுதிகளிலுமே கூட மழையானது தொடர்ந்து பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். காலையிலிருந்தே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கடலோர பகுதிகளான இந்த KTCC பெல்ட்ல மழை எந்த அளவுக்கு தீவிரமடைந்திருக்கிறது என்பதை. உள் மாவட்டங்களில் தற்போது அதனுடைய தாக்கம் எப்படி இருக்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். அப்படி பார்க்கும்போது அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு இந்த பகுதிகள் எல்லாம் மழை தொடர வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. அந்த பகுதியில் பார்க்கும்போது மதுராந்தகம், செங்கல்பட்டு, உத்திரமேரூர், சாலவீடு, வந்தவாசி, தெல்லார், திண்டிவனம், மயிலம், கிளியனூர், விக்கிரவாண்டி, செஞ்சி, சேத்துப்பட்டு, திருவேதிபுரம், ஆரணி, வெள்ளூர், போலூர், அவலூர்பேட்டை, திருவண்ணாமலை, வேட்டவலம், திருக்கோவிலூர் இந்த பகுதிகளெல்லாம் மழை இன்னும் தீவிரமாக இருக்கிறது. தற்போதைய அந்த பகுதிகளில் நல்ல ஒரு மழை பொழிவு இருக்கக்கூடிய சூழலில் மேலும் கூட மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். இந்த ஸ்ட்ரெச் பாருங்க, அப்படியே எந்த அளவுக்கு மழை பொழிவை கொடுத்து கொண்டே போகிறது அப்படின்றத நம்மளால இங்க திரையில பார்க்க முடிகிறது. அந்த வகையில் இங்க பாருங்க, மேலே ஆம்பூர் தொடங்கியே மழை பொழிவு தீவிரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறத பார்க்கிறோம். ஆம்பூர், வாணியம்பாடியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், ஜோலார்பேட்டை, திருப்பத்தூர், மல்லனூர், இங்க ஆந்திர மாநிலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இங்க குப்பம் உள்ளிட்ட பகுதிகள், தமிழகத்தின் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், அங்க எல்லாருமே மழை தீவிரம் எடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்படியே இங்க உள்ள பார்க்க தீர்த்தம், குண்டரண்டி, அதே மாதிரி இங்க கீழே கம்புக்குடி, மேல்பட்டு, செங்கம், கடலாடி இந்த பகுதிகள், சாத்தனூரை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், ஊத்தங்கரை, குன்னத்தூர் இந்த பகுதிகளிலுமே கூட மழை தீவிரமாக வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்மால பார்க்க முடிகிறது. இது கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டத்திற்கு இடையே இருக்கக்கூடிய பகுதிகள் கூட பாருங்க எந்த அளவுக்கு கவர் பண்ணியிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம் திரையில. அந்த வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், காவேரிப்பட்டினம், காரிமங்கலம், அப்படியே கீழே இங்க தருமபுரி, வேலம்பட்டி, இங்க மல்லபுரம், அரூர், தொங்கனூர், ஆண்டியூர், கொட்டப்பட்டி, சித்தேரி இந்த பகுதிகள், சங்கராபுரம், கள்ளக்குறிச்சி இந்த பகுதிகள் வரைக்குமே கூட மழை தீவிரம் அடையக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். அதனுடைய தாக்கம் பாருங்க, கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை ஒட்டி இந்த பகுதிகள் எல்லாமே இருக்கிறதையும் தாண்டி அதனுடைய விட்டகுறை தொட்டகுறையாக கூட இங்க டெல்டா வரைக்குமே கூட தீவிரம் எடுக்க வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம பார்க்கிறோம். கடலூர் மாவட்டத்தின் நெய்வேலி பகுதியை ஒட்டியிருக்கக்கூடிய சில பகுதிகளிலுமே கூட இதன் தாக்கத்தால் மிதமான அளவில் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிலவரம் இருக்கிறது. ஸோ இன்டென்ஸான இந்த மழை தரக்கூடிய மேக குவியல் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கிறது. இது நகர இந்த
கடலோர மாவட்டத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள் உள் மாவட்டங்களில் கொஞ்சம் மழை கூடுதலாகவே பெய்ய இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மெல்ல நகர இது ஃபிசில் ஆகிறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மழையின் தீவிரம் சற்று குறைய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலையும் பார்க்க முடிகிறோம். அதுவே தெற்காந்திர பகுதிகளில் பாருங்க, உள்ள நகர்ந்தாலுமே மழையின் தீவிரம் தொடர்ந்து கொண்டே தான் இருக்கிறது. தமிழகத்தில் அந்த நிலையில ஒரு சிறிய அளவிலான மாற்றத்தை நம்ம பார்க்கிறோம். அடுத்த ஒரு மணி நேரத்து நிலவரத்தை நம்ம பார்க்கும்போது இந்த புதுச்சேரி மற்றும் இங்க ஈசிஆர் என்டையர் ஸ்ட்ரெச் இருக்கு இல்லையா, செங்கல்பட்டு மாவட்டத்தின் இந்த கடலோர பகுதிகள் தொடங்கி இங்க புதுச்சேரி கடலூர் மாவட்ட எல்லை வரைக்குமே கூட மழை தீவிரம் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது அடுத்த ஒரு மணி நேரத்தில். ஸோ இந்த பேண்ட் இது முடிஞ்ச உடனே, இது ஃபுல்லாக நகர்ந்த உடனே அடுத்து நமக்கு ஒரு பிரேக் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுவும் ஒரு மாலை நேரம் வரைக்கும் தான் இந்த பிரேக் கிடைக்கவும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. ஸோ நேரம் போக போக இரவு நேரத்தில் மழை அதிகமாவதற்குமான வாய்ப்பும் இருக்கிறது. அதற்கு காரணம் தொடர்ந்து நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஃபெஞ்சலின் தாக்கம் தான். ஸோ இதனுடைய நகர்வு எப்படி இருக்கு? கடந்த அந்த 24ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவானதிலிருந்து தற்போது வரை இதனுடைய பயணம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பாருங்க. ஃபெஞ்சல்னா ஆங்கிலத்தில் இன்டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க, தமிழில் சரியான வார்த்தை சொல்லணும்னா ஒரு அலட்சிய போக்கான ஒரு நபர் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு அலட்சிய போக்கா இஷ்டத்துக்கும் ஒரு போக்கு காட்டி கொண்டிருந்த ஒரு ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருப்பெற்று இங்க பாருங்க இலங்கைக்கு தென்கிழக்கே ஆரம்பிச்சு எப்படியோ நகர்ந்து அந்த திசை பாருங்க எங்கெங்கெல்லாம் மாறி இருக்குன்னு. ஒரு கட்டத்தில் வடமேற்கு திசையில் நகரும்னு உறுதியாக சொல்லிட்டு இருந்த நேரத்தில் வடகிழக்கு திசையில் நகர்ந்து வலுப்பெற்று மீண்டும் வடமேற்கு திசை மேற்கு திசை இந்த மாதிரி ஆட்டம் காட்டிட்டு வந்து ஒரு கட்டத்தில் இப்போ என்ன ஆயிருக்கு, சென்னைக்கு மிக அருகில், சென்னைக்கும் புதுவைக்கும் இடையே வந்த பிறகும் அதனுடைய பாதையானது மாறி இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. புயல் சின்னமாக வலுப்பெற்ற பிறகு வடமேற்கு திசையில் நகர்ந்து கொண்டிருந்தது. அதன் பிறகு இன்று நிலவரம் பார்க்கிறோம். இது இன்று நவம்பர் 30 காலை 5:30 மணி நிலவரத்தை பார்க்கிறோம். அடுத்து 11:30 மணி அளவு அதனுடைய திசை மாறி இருக்கிறது. ஒரு தென்மேற்கு திசையில் ஒரு டிப் எடுத்திருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அப்படி ஒரு டிப் எடுத்துட்டு தொடர்ந்து அந்த பாதையிலேயே பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி புதுச்சேரிக்கு மிக மிக அருகே மரக்காணத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகள், கோவளத்திற்கும் மரக்காணத்திற்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் கரையை கடக்க அதிக வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. தற்போது இங்க இருக்கக்கூடிய மிக மிக நெருக்கத்தில் பார்த்தீங்கன்னா சென்னைக்கும் புதுச்சேரிக்கும் இடையே இங்கே மிக நெருக்கத்தில் தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது. இந்த நகர்வு தொடர்ந்து மேற்கு திசையில் இருக்க போகிறதா இல்லை மறுபடியும் ஒரு டிப் எடுக்க போதா தென்மேற்கு திசையில் அப்படின்றதையும் நாம் இங்கே பார்க்க வேண்டியது இருக்கிறது. மேற்கு திசையிலே நகருது அப்படின்னா கொஞ்சம் சென்னைக்கும் புதுவைக்கும் இடையேயான பகுதிகள் அந்த பகுதியிலே கரையை கடக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை என்றால் ஒரு டிப் எடுக்குதுன்ற பட்சத்தில் கொஞ்சம் கீழே புதுச்சேரியை ஒட்டி மரக்காணத்தை சார்ந்து இருக்கக்கூடிய பகுதிகளில் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். அப்படி கரையை கடக்கும் பட்சத்தில் இந்த பகுதிகள் தொடர்ந்து மழை பொழிவை இன்று இரவில் எந்த அளவுக்கு பெற இருக்கிறது அப்படின்றதை நம்ம உற்று கவனிக்க வேண்டியது இருக்கு. காற்றின் வேகமும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. இங்க பாருங்க கரையை தொட்ட உடனே 75 கிலோமீட்டர் மணிக்கு என்ற அளவில் காற்றின் வேகம் அதிகரிக்க போகிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இது தொடர்ந்து நகர அந்த 75 65 அந்த காற்றின் வேகம் குறைய இருக்கிறது கரையை கடந்த பிறகு. ஸோ இந்த சூழலையும் நாம் எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே சொன்ன மாதிரி மழையின் தீவிரம் காலையிலிருந்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு தீவிரமான ஒரு மழை வடகடலோர பகுதிகள், இந்த கேடிசிசி ஜோன், அதாவது காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, இந்த தீவிர மழை மாலைக்கு பிறகும் அதே தீவிரத்தோட தொடருமா, இன்னொரு பேண்ட் ஆஃப் ரெயின்ஸ் வரும்னு சொன்னா அப்படின்னு நம்ம கேட்கும்போது அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு. தீவிர மழை உண்டு, ஆனால் நம்ம காலை அளவில் பார்த்த அந்த அளவுக்கு தீவிரமான ஒரு மழைக்கு வாய்ப்பில்லை என்ற ஒரு சூழல் தான் தற்போது இருக்கிறது. அது மாற்றம் அடையுமா என்பதை அடுத்து வரப்போறிய ரெயின் பேண்ட்ஸை வச்சு தான் நம்மளால முடிவு பண்ண முடியும். அந்த வகையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க விசாகப்பட்டினத்திற்கு அருகே இருக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு ரெயின் பேண்ட் மறுபடியும் இங்க தமிழகத்தின் அருகே வர வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விதான் இதற்கு நமக்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க போகிறது. அதையெல்லாம் வரும் தொகுப்புகளில் இதனுடைய பாதையை நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்க போகிறோம்.